ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துக்கிறேன். எனக்கு என்ன நாள்? ஹாப்பி ரெசரக்ஷன் டே. ஹல்லேலூயா. ஹாப்பி ரெசரக்ஷன், ஹாப்பி ஈஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. என்ன அப்போ இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஞாயிறு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2026 வருஷங்களுக்கு முன்பு அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. நாங்கள் வாசிப்போம் மத்தேயு 28 1ஆம் அதிகாரம் 1-9 வாசிப்போம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் முடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூஜை மிகவும் மரணப்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாக இருந்தது. காவலர்கள் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமா போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுவாவே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். இல்லை சந்தோஷமா இருக்கிறீங்களோ? ஆமென். சந்தோஷமா இருக்கிறாங்க. கையில் தட்டுமா? தட்டுற தட்டு தான் இந்த சந்தோஷத்தை கண்டுபிடிக்கலாம். எனக்கு தட்டுமா? வைத்தியர்களும் விஞ்ஞானிகளும் ஞானிகளும் சொல்கிறாங்க கை நட்டுறது கேள்வி. அது அக்யூபங்க்சர். என்னது அது? சகல நரம்புகளையும் உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ என்ன செய்ய போறீங்க? கை தட்ட, சும்மா தட்டக்கூடாது, ஆண்டவருக்காண்டி தட்டுவோம். அல்லேலூயா. தட்டுவோமா? ஆமென். அல்லேலூயா. நர்மையான நாளில் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இந்த நாளில் ஆண்டவர் உயிர்த்தெழுவதற்கு முதல் சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். அதை நாங்கள் இன்றைக்கி சுருக்கமாக தியானிக்க போகிறோம். நாங்கள் வாசிப்போம் மத்தேயு 28 6வது வசனத்தை இங்கிலீஷிலும் டெனிஷிலும் வாசிக்க கேட்போம். வாசிங்க, டெனிஷில் வாசிங்க. Men han er her ikke. Han er genopstået, sådan som han forudsagde. Kom og se, hvor han lå. He is not here. He is risen. As he said, come see the place where the Lord lay. ஆங்கிலக்காரன் சொல்கிறான் he is not here. என்ன? அவர் இங்கே இல்லையா? டெனிஸ்காரன் என்ன சொல்கிறான்? அநேக ஹியவா. அல்லேலூயா. என்ன நடந்தது அவருக்கு? அவர் உயிர்த்தெழுந்துட்டார். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் அநேக மக்கள் மகான்கள் பெரியார்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் எல்லாம் மரித்தார்கள். ஆனால் அவர்கள் உயிர்த்தெழும்பவில்லை. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் தான் சொல்லியபடி உயிர்த்தெழுந்தார். எப்படி? சொல்லியபடி உயிர்த்தெழுந்தார். நாங்கள் வாசிப்போம் லூக்கா 24 7ஐயும் 8ஐயும் வாசிப்போம். லூக்கா 24 7ஐயும் 8ஐயும். மனுஷகுமாரன் பாவமான மனுஷன் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்றவர்களுக்கும் அறிவித்தார்கள். ஆமென். ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததல்ல, உயிர்த்தெழுவதற்கு முதலே தன்னுடைய மரணம், தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அறிவிச்சிட்டார். அல்லேலூயா. தன்னுடைய பாடுகளை குறித்தும், தான் எப்படி மரிக்க போகிறார் என்பதை குறித்தும், தான் எப்படி உயிர்த்தெழ போகிறார் என்பதை குறித்தும் அறிவிச்சாச்சு, முன்னறிவித்தாச்சு. அந்த முன்னறிவின்படி தான் அவர் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். அப்போ இயேசுவை கல்லறைக்கில் வைக்கப்பட்டிருக்கும் பொழுது வெள்ளை துணிகளால் சுற்றி அவர் என்ன செய்தாங்க? கல்லறைக்கில் விட்டார். அந்த காலங்களில்
கிடங்கு வட்டி வைக்கிறதில்ல, கல்லறைகள் வந்து கல் வச்சு மூடுறது. அப்போ இயேசுவையும் அந்த வழக்கப்படி அப்படி வச்சு அவருக்கு தூவ வர்க்கம் எல்லாம் போட்டு என்ன செய்தாங்க, போயிட்டாங்க. இப்போ 3வது நாள் என்ன செய்கிறாங்க, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க இயேசு உயிர்த்தெழுவார். வேதபாராக பரிசெய்து அவங்க நினைக்கிறாங்க இவர் பொய் சொல்கிறாங்க. ஆனால் சீசர்கள் என்ன செய்கிறாங்க, விடிய காலமே மகதலேனா மரியாள் எல்லாம் வந்து இயேசுவை பார்க்கிறதுக்கு வருகிறார்கள். அல்லேலூயா. காலையில் வரும்பொழுது ஆனால் இயேசுவை காணவில்லை. அல்லேலூயா. அவர் என்னத்துக்கு வந்தார்கள் என்றால் ஆண்டவரை பார்த்து தூவ வைக்க முடிகிறது. என்றால் அந்த இஸ்ரவேல் மக்களுடைய அந்த கலாச்சாரம், அந்த கல்ச்சர் அப்படித்தான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அங்கே இல்லை, அங்கே துணி தான் கிடக்கு. அவர் சீசர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பயந்துட்டாங்க. ஆனால் தேவதூதன் சொல்லுகிறார், நீ அவரை தேடுறீங்கன்னு எனக்கு தெரியும். இயேசுவை தேடுறீங்கன்னு தெரியும், ஆனால் அவர் இங்கே இல்லை. அவர் தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். எப்படியா? தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அப்போ தேவதூதன் சொல்கிறார், அவர் உயிரோடு இருக்கும் பொழுது தான் எப்படி பாடுபட போகிறார், எப்படி மரிப்பார், எப்படி அடக்கம் பண்ணுவார்கள், எப்படி உயிர்த்தெழுவார்கள் என்று அறிவிச்சிட்டார். இயேசுவே அறிவிச்சிட்டார். அல்லேலூயா. தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து இயேசு அறிவிச்சிட்டார். அப்போ தூதன் சொல்றார், அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அப்போ மனிதர்களாகிய நாம் சொன்னபடி செய்ய மாட்டோம், ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அதான் இன்றைக்கு ஹாப்பி ரெசரெக்ஷன் சொல்லுவார். ரெசரெக்ஷன் ஆங்கில வார்த்தை, ஈஸ்டர் என்றால் அது ஒரு மொழியிலிருந்து வந்தது. ரெசரெக்ஷன் என்பது வந்து உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் என்ன செய்ய போகிறோமா, ஆராதித்து அவருடைய வல்லமை நாங்கள் பெற்றுக்கொண்டு அவருக்காக இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் என்ன செய்வார், உங்களை வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், திடப்படுத்துவார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். உயிரோடு இருக்கும் என் இயேசுவே, உம் நாமம் உயர்த்தி நான் பாடுவேன். மரித்தீரையா எனக்காகவே, சதாகாலம் உயிரோடு இருப்பவரே. மரித்தீரையா எனக்காகவே, சதாகாலம் உயிரோடு இருப்பவரே. உயிரோடு இருக்கும் என் இயேசுவே, உம் நாமம் உயர்த்தி நான் பாடுவேன். மரித்தீரையா எனக்காகவே, சதாகாலம் உயிரோடு இருப்பவரே. தாயினும் மேலான உந்தன் அன்பை கண்டேன் நான் கல்வாரி சிலுவையிலே. கல்மனமுருகும் காட்சி கண்டு கலங்காத மனமும் கலங்குமையா. கல்மனமுருகும் காட்சி கண்டு கலங்காத மனமும் கலங்குமையா. உயிரோடு இருக்கும் என் இயேசுவே. ஆண்டவரே, நீர் கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக இந்த பாவங்களை, சாபங்களை, அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து நீர் பேசிய வார்த்தைகள் தேனிலும் இனிமையாயிருந்தபடியால் உம்மை சுற்றி நின்றவர்கள் மெய்யாகவே இவர் தேவகுமாரன் அழைக்க பண்ணினார்கள். அதே போல உடைய வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கும் பொழுது எங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு சமாதானம் உருவாகுவதாக, எங்கள் பலவீனம் நீங்குவதாக, எங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் உண்டாவதாக, ஒரு மன சந்தோஷம் ஆண்டவரே உண்டாவதாக. ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் உள்ள சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உயிர் தெழுந்த இயேசுவின் வல்லமை, உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு சரீரத்துக்குள்ள நரம்புகள், எலும்புகள், சுவாச பைகளுக்குள்ள ஆண்டவரே வல்லமை இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். இருதயங்கள், சுவாசங்கள், கிட்னிகள், ஒவ்வொரு உறுப்புகளும் இயேசுவின் நாமத்தில் பலம் உண்டாவதாக. உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமாறு கேட்டு ஆண்டவர் அந்த எலும்புகளை உயிரடைய செய்த இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது எங்களுக்குள்ளே அக்கினி மூலட்டும், சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், பலம் உண்டாகட்டும்.
இயேசுவின் நாமத்திலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. தொடர்ந்து உடைய கிருபைக்குள் எங்களை மறைத்துக் கொள்ளும். இந்த வார்த்தைகளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவர் மட்டுமல்ல, 40 நாள் தரிசனமானவர். மித்த நாள் அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 3வது வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடன் பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு காண்பித்தார். ஆமென். அப்ப உயிர்த்தெழுந்தவர் மட்டுமல்ல, 40 நாள் 40 நாள் அவர் தரிசனமாகிறார். யாருக்கு தரிசனமாகிறார்? அப்போஸ்தலர்கள். அல்லேலூயா. அப்ப முதல் 40 நாள் அவர்கள் தரிசனமாகி அந்த தரிசனத்துக்குள்ள 500 பேருக்கும் அதிகமானாக்கள் அவரை கண்டிருக்கிறாங்க. எத்தனை பேர்? 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 5-8 மட்டும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 5 தொடக்கம் 8 மட்டும். கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 அதிகமான சகோதரருக்கும் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வழியில் தரிசனமானார். அவர்கள் அனைவரும் இந்நாளைக்கும் இருக்கிறார்கள். சிலர் மாத்திரம் நித்திரையடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லோருக்கும் தரிசனமானார். எல்லோருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அப்ப கிறிஸ்துவுக்கு பின்னும் 33 வருஷங்களுக்கு பின்புதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ரட்சிக்கப்படுகிறார். ரட்சிக்கப்பட்ட அப்புறம் என்ன நடக்குது என்றால் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அப்போ ஆண்டவர் அவருக்கும் தரிசனமாகிறார். இப்போ ஆண்டவர் எருசலேமில் வந்து தரிசனமாகி 40 நாளும் தரிசனமாகி இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் அறிவிக்கிறார். அல்லேலூயா. ராஜ்யம் எப்படி இருக்கும்? அப்போ தான் அவருடைய சீசன் வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே இப்போ தான் இந்த காலத்தில் நீர் இஸ்ரவேலருக்கு ராஜ்யத்தை கொடுப்பீர்கள். இப்போ இஸ்ரவேலை நாங்கள் சொன்னோம் என்னென்னு, இஸ்ரவேலோடு தவிர்க்க முடியாத தேசம் எல்லா மக்களும். ஏன்னா இஸ்ரவேல் தேசம் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தேசம். உலகத்தின் நடுவில் அந்த தேசத்துக்கு பக்கத்தில் பெர்சியா என்ற ஈரான் இருக்குது. என்ன இருக்குது? ஈரான், பெர்சியா ஈரான் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? என்ன படித்தோம்? பெர்சியா மேசிய ராஜ்யம். அதுக்கு பக்கத்தில் பாபிலோன். என்ன பாபிலோன் ராஜ்யம்? அது இன்றைக்கு என்ன? ஈராக். அப்ப பாபிலோனுக்கும் எருசலேமுக்கும் பெர்சியாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. இது யாராலும் என்ன செய்ய முடியாதா? பிரிக்க முடியாது, தவிர்க்கவும் முடியாது. ஏனென்றால் அது ஒரு சரித்திரபூர்வமான பூமி. எங்களுக்கெல்லாம் முந்தி இஸ்ரவேல் என்றால் என்னன்னு தெரியாது, சும்மா இஸ்ரவேல் என்று சொல்லுவோம். ஆனால் இஸ்ரவேல் என்பது இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து எருசலேமில் இருந்தால் மேலே போகிறார். அல்லேலூயா. அப்போ 40 நாள் அளவும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? 500க்கும் அதிகமானவர்களுக்கு தரிசனமாக. எத்தனை பேருக்கு? 500க்கும் அதிகமானவர்களுக்கு. இப்போ நீங்கள் 1 கொரிந்தியர் 17-18 வாசிங்க. 1 கொரிந்தியர் வெளிப்படுத்தல் 1:17-18. வெளிப்படுத்தல் 1:17-18. நான் அவரை கண்டபோது செத்தவரை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிரோடுமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாயிருக்கிறேன். Da jeg så ham, faldt jeg ned for hans fødder, som om jeg var død. Men han lagde sin højre hånd på mit hoved og sagde, vær ikke bange, jeg er den første og den sidste, og den som lever. Jeg var død, men nu lever jeg i al evighed. Jeg har magten over døden og nøglerne til dødsriget. ஆண்டவர் சொல்றார் யோவானுக்கு. யாருக்கு வெளிப்படுத்தினார்? யோவானுக்கு. இப்போ நாங்கள் பார்க்குற எத்தனை பேருக்கு வெளிப்படுத்தினார்? 40 பேருக்கு தான் உயிரோடு இருக்கிறவர் வெளிப்படுத்தினார். எத்தனை பேருக்கு? 500க்கும் அதிகமான ஆட்களுக்கு 40 நாள். அவருடைய சீசர்கள் எத்தனை பேர்? 12 பேர். 12 பேருக்கும் வெளிப்படுத்தினார். அதில் யூதாஸ்கரியத்து விலைக்கு போயிட்டார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? பிறகு
யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறேன். வெளிப்படுத்தும் பொழுது நான் சொல்றேன், நான் மரித்தது உண்மைதான், நான் மரித்தேன், ஆனால் சதாகாலம், அதாவது நித்திய வெளிச்சம், நித்திய வாழ்க்கை, நித்திய ஜீவன். அல்லேலூயா. பைபிள் அதான் இருக்கு. அப்படி என்றால் அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் தான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது மட்டுமல்ல, உயிர்த்தெழுந்தது மட்டுமல்ல, தான் உயிரோடு இருக்கிறதா அவர் என்ன செய்கிறார்? நம்ம எல்லாருக்கும் காண்பிக்கிறார். அப்போ வெளிப்படுத்தல யோவானுக்கு வெளிப்படுத்தும் சொல்ல, நான் மரித்தேன், நான் ஆனால் சதாகாலங்கள். சதாகாலம் என்றால் அது முடிவில்லை, முடிவில்லாத ராஜ்யம். சதாகாலங்களில் நான் என்ன செய்யறேன்னா, ஏன் அவர் மரிக்கணும் என்றால் நம்முடைய பாவங்களை அவர் சுமக்கும் பொழுது, நம்முடைய அக்கிரமங்களை சுமக்கும் பொழுது, அந்த பாவம் அக்கிரமங்களையும் அவர் என்ன செய்யணுமா? அடக்கம் பண்ணணும். அல்லேலூயா. அதெல்லாம் நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது சொல்கிறேன், அடக்க ஆராதனைன்னு சொல்ல. அடக்கம் என்றால் நாம் இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்யணுமா? நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைப்பது போல ஆண்டவரும் நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு அவர் என்ன செய்தாராம்? நீதிக்கு பிழைத்தார், ஜீவன் உள்ளவராய் வந்தார். அவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். என்ன ஒரு வசனம் வாசிங்க, யோவான் 11:25-26 வாசிங்க. யோவான் 11:25-26. இயேசு அவரை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்த என்னை விசுவாசிக்கிறவனும் என்னென்னைக்கும் மரியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். Jesus fortsatte, jeg er opstandelsen af livet. De, der tror på mig, skal leve, selvom de dør. Og de, der lever i troen på mig, skal aldrig i evighed dø. Tror du på det, Martha? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்ன சொல்றேன்? என்ன பாருங்க, நானே உயிர்த்தெழுதலும் என்ன சொல்லி இருக்கு? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்ன? என்னை விசுவாசிக்கிறவன் சிலர் நினைக்கிறாங்க மருத்துவனோட நிரம்பிடுறாங்க. அப்படி இல்லை. மனிதனுக்கு 2 மரணம் இருக்கா. ஒன்று சரீர பிரகாரமான மரணம், 2வது ஆவியில மரணம். அல்லேலூயா. அப்ப இயேசு வரும் பொழுது இந்த சரீரத்தில் இயேசு ஏற்றுக்கொண்டிருந்தால் அந்த சத்தம் கேட்குமா? அப்ப அவர் உயிர்த்தெழுப்புவார். அதே நேரத்தில் அவன் மரித்து அவருடைய நியாய தீர்ப்புக்கு பின்பு அவருடைய பாவத்துக்கு தக்கன நன்மைக்கு தக்கனதாக அவனுக்கு என்ன கொடுக்கப்படுமா? அவார்ட் கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் 22ஆம் அதிகாரத்தில் அதான் சொல்றேன். நன்மை செய்கிறவன் செய்யட்டும், தீமை செய்கிறவன் செய்யட்டும், பாவம் செய்கிறவன் செய்யட்டும், பிள்ளை செய்கிறவன் செய்யட்டும், நான் இதோ வருகிறேன், அவனுக்கு தக்க பலன் என்னுடனே கூட வருகிறது. என்னவா? என்னுடனே கூட. அப்ப என்னுடனே கூட வருதுன்னு ஆண்டவர் சொல்றார், உயிரோடு இருந்து விசுவாசிக்கணும். அல்லேலூயா. பாபம் ஒரு காலம் உண்டாக செத்தாபுரா பாபம் அப்படி இல்லை. உயிரோடு இருந்தவரை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்குமா? அவர் வரும்பொழுது என்ன செய்வார்? அவர்களுக்கு ஜீவனை தருவார். அதான் வாக்கியமுடைய காலையில் எழுதியிருந்தார். Death provide, he was a fully man. Resurrection provide, he was a fully God என்று அனுப்பியிருந்தார். என்னவா? மரணம் அவரை முழு மனிதனாய் காட்டுகிறார். அல்லேலூயா. என்ன எழுதியிருக்கின்றால், death provide, he was a fully man என்றால் அவருடைய மரணம் அவரை ஒரு மனிதனாய், முழு மனிதனாய், ஃபுல் மேனாக காட்டுகிறார். அதே நேரத்தில் resurrection provide, he was fully God. அதாவது உயிர்த்தெழுதல் அவர் தேவன், கடவுள் என்றதை காட்டுறார். அப்ப மனிதன் மரிப்பான், அவன் உயிர்த்தெழ மாட்டான். நாங்கள் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர முந்தி பிசி பிஃபோர் கிறிஸ்துக்கு முந்தி மனிதர்கள் உயிர்த்தெழும்பி இருக்கிறார். எப்படி என்றால் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய வல்லமையினால அவர்களுக்காக செபித்து உயிர்த்தெழும்பி இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியிலே இருக்க ஜனங்களை உயிர்த்தெழும்ப பண்ணியிருக்கிறார். லாசரு 4 நாளாக போய் எழுப்பியிருக்கிறார். ஆனால் லாசரு மரித்துட்டார். ஆனால் வேதம் சொல்றது இயேசுடைய உயிர்த்தெழுதல் அவரால் உண்டானது. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால், பழைய காலத்தில் தேவன் தன்னுடைய வல்லமையினால தன்னுடைய ஊழியக்காரரை கொண்டு, நாங்கள் என்ன படித்தோம்? தியோக்ரசி என்று படித்தோம். என்ன தியோக்ரசி என்றால் என்ன? தேவன் தன்னுடைய ஊழியக்காரரை கொண்டு தான் ஆண்ட இந்த பூமியை. அப்புறம் என்ன பார்த்தோம்? மொனாக்ரசி. என்ன
மொனாக்ரசி என்றால் என்ன? ராஜாக்கள் மூலம் இந்த பூமி ஆளப்பட்டது. அதுக்கு பிறகு டெமோக்ரஸி, மக்கள் ஆளப்படுகிறது vote system. ஆனால் அன்றைக்கு தேவன் தன்னுடைய ராஜ்யத்தில் என்ன செய்தாராம்? ஜனங்களை எழுப்பினார். எலியாவை கொண்டு எழுப்பினார், எலிசாவை கொண்டு எழுப்பினார். ஆனால் அவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? மறித்து விட்டார்கள். ஆனால் இயேசு சொல்ற நானே உயிர்த்தெழுதல் வேணுவா. அப்ப எங்களுக்கு என்ன சந்தோஷம் என்றால், நாங்கள் ஆராதிக்கிறவர், நாங்கள் தேடி வருகிறவர், அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் தன்னை மரணத்துக்கு கொடுக்கவும் தான் எழும்பி இருக்கவும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதெல்லாம் ஜோவானுக்கு அவர் வெளிப்படுத்தினார். என்னன்னு? மரித்தேன் என்னவா, இதோ சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அது மட்டுமல்ல, பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும் உள்ள திறவுகோலை உடையவராயிருக்கிறார். அப்ப எல்லா மற்றும் அவர்கிட்ட இருக்கு, எல்லா அதிகாரம் அவர்கிட்ட இருக்கிறபடியால் தான் நாங்கள் ஆராதிக்கலாம். நீங்கள் ஆராதிக்க தேவையில்லை. என்ன பொறுத்தவரை இயேசுவை நாங்கள் சும்மா ஆராதித்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. பூரண நம்பிக்கை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவரில் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன போடுங்க. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தபடி இவ்வளவாய் அன்பு எழுதியிருக்கு. அப்ப 11:25 என்ன எழுதியிருக்கு? உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறார்களோ. விளங்குது? நான் சொல்ல விளங்காத மாதிரியெல்லாம் கவலையாக இருக்குங்க. இன்றைக்கு உயிர் தெழுந்த நாள் இருக்கும். எல்லாத்தையும் மோதியும் பார்த்தா சரியா கவலையாக இருக்கு. ஏன் உயிர் தெழுந்த அப்படி இருக்கும். இந்த ஆண்டவர் உயிர் தெழுந்த நல்ல என்றா கையதுங்க, ஒரு கையங்க உயர்த்துவோம். ஆமென். அல்லேலூயா. நானும் அடிக்கடி உங்களுக்கு பூஸ்ட் கொடுக்குறேன். சொல்றேன், நான் சொல்லுற வார்த்தையிலே ஆவியும் இருக்கு, ஜீவனும் இருக்கு. 6ஆம் அதிகாரத்தில் 63ஆம் வசனத்தில் சொல்றாங்க, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. 6ஆம் அதிகாரம் 63. வாசிங்க. டென்சில் இருக்க Det er kun Guds ånd, der kan give åndeligt liv. Det liv kan man ikke få på menneskelig vis, men de ord, jeg har talt til jer, giver liv, fordi de kommer fra Guds ånd. என்னுடைய வார்த்தையில் என்ன இருக்கா? ஆவியும் இருக்கு, ஜீவனும் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாட்சியோடு சொல்லுங்க. தென்கொரியா வடகொரியான்ற 2 தேசம் இருக்கு, தெரியும்? கேள்விப்பட்டீங்க? அது 2 ஒரே தேசம் தான். அவங்க பிரிச்சுட்டாங்க தென்கொரியா வடகொரியாவுக்கு. தென்கொரியாவில் கணக்கு பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்க தண்ணீர் இருக்கிற கடல் தண்ணியை சுத்திகரித்து நல்ல தண்ணி ஆக்குறோம். அல்லேலூயா. நிறைய விவசாயம் செய்வாங்க. அவங்களை எல்லாரும் ஜெபம் பண்ணி தான் இந்த காரியங்களை போய் செய்வாங்க. அப்போ ஆரம்பத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காச நோய், என்ன சுபக்களோடு காசு நோயில் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். அப்போ ஒரு சின்ன பிள்ளை அவருக்கு ஒரு பைபிளை குடிச்சிட்டான். கொடுத்தோன்னே அவர் என்ன செய்தார்? அந்த பைபிளை வேண்டி வாய்ச்சி பார்த்தார். அதில் என்ன எழுதியிருக்க அந்த மத்தையில், ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோப்பை பெற்றான், யாக்கோப் அமினதாபை பெற்றான்னு ஒரு பயங்கர கோபம் வந்தது. அவர் என்ன சொன்னான்னு தெரியும்? யார் பெற்றா எனக்கு என்ன சொன்னாரா? கடைசி சிரிப்பாக சொல்லுவேன். யார் பெற்றா எனக்கு தூக்கி எறிஞ்சிட்டார். சரியோ? இப்போ அவர் என்ன செய்யறாரு? வெளியில் வேற ஒரு வீட்டில் பாடி துதிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? இவருக்கு ஒரு வேடிக்கை, உள்ளுக்கு போய் பார்ப்போம். உண்மையாக நடந்தது சரித்திரம், ஒரு விட புத்தகம் தான். அவர் என்ன செய்கிறாராம்? தான் போய் கையை தட்டி வாரி பண்ணிக்கிறாரு. எல்லாரும் தட்டுறாங்க தானே, நாங்கள் ஹிந்தி படம் பார்த்த மாதிரி. அப்போ அவர் தட்டி கொண்டு இருக்கிறார். அப்போ தட்டி கொண்டு இருக்கே அவர் வீட்டை வந்துட்டார். வீட்டை வந்தோடனே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருந்தோடனே யோசிச்சு பார்த்தாராம், ஒருவேளை நான் சுகம் அடைஞ்சிட்டேன்னு ஒன்று திரும்பி தீட்டி வாய்ச்சாராம். உண்மையாக நடந்தது. வாசிக்க சொன்னாராம், இதுதான் புத்தகம். ஏன்னா ஒரு சரித்திரம் இருக்குது, ஒரு இடம் இருக்குது, ஒரு ஆள் இருக்கிறார் என்று சொன்ன பிறகு அவர் பூரண விடுதலை எடுத்துட்டார். அவரை கொண்டு ஆண்டவர் 10 லட்சம் பேரை, கிட்டத்தட்ட 1993ஆம் ஆண்டு 10 லட்சம் பேர் அவர் மூலம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த தேசம் பயங்கர வளர்ச்சி அடைந்தது. அல்லேலூயா. பயங்கர உங்களை கொண்டு ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா.
நாங்கள் சொல்றதுல விஷயம் இருக்கு, ஆவியும் இருக்கு. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆவியும் இருக்கு, ஜீவனும் இருக்கு. ஆவி என்ன செய்வான்? உயிர்ப்பு. மாமிசம் ஒன்றுக்கு முதல். அப்போ ஆண்டவரை பார்த்துட்டு பேதுரு கேட்டான், ஆண்டவரே நாங்கள் யார் இடத்துல நித்திய ஜீவ வசனம் எல்லாம் உம்மிடத்திலே இருக்கு. அப்போ ஆண்டவர் பேதுருவை கூட்டிக்கொண்டு எல்லா இடம் போய் பேதுருவுக்கு சொல்றார், என்னன்னு, பேதுரு என்ன இந்த ஆசாரியர்களும் மூப்பர்களும் என்ன செய்ய போறாங்க? கொலை செய்ய போறாங்க. சரியோ? என்ன சிலுவையில் அடிக்க போறாங்க. நான் சிலுவையில் மறிக்க போறேன், உங்களோட பாவம் சுமந்து கொண்டு என்னை அடக்கம் பண்ணுவார்கள், நான் உயிர் தழும்பேன். அப்போ பேதுரு சொல்றார், கூட்டிக்கொண்டு ஆண்டவர் ரகசியமாக வச்சு என்னன்னு, இந்த விஷயமெல்லாம் நமக்கு நடக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்ன அப்பாலே போ. ஏனென்றால் இயேசு பாடுகளை படும் பொழுது அவர் எங்கள பாடுகளை ஏற்றுக்கொள்றார். அவர் துக்கப்படும் பொழுது எங்கள துக்கங்களை ஏற்றுக்கொள்றார். எங்களுக்கு வருகிற ஆக்கினை அவர் மீது வந்தது. அவருடைய தன்மைகளால் நாங்கள் சுகமடைந்து அவர் என்ன செய்யறாராம்? முள்முடியில சாபங்களையும் உடம்பில காயங்களையும் ரத்தத்தை சிந்தும் பொழுது வேதம் சொல்றது என்னவாம்? அவர் எல்லாவற்றையும் அடக்கம் பண்ண பொழுது, அவர் உயிர்த்தெழும் பொழுது அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஜீவன் உள்ள கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. ஜீவன் பெற்ற கிறிஸ்தவர்கள். அப்போ அதுக்கு தான் எங்களுக்கு என்ன பேர் என்ன? புதிய சிருஷ்டிகள். என்ன பேர்? அதான் 2 Corinthians 5:17 பவுல் எழுதுறார். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகிறான். பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Den, der kommer til tro på Kristus, bliver et nyt menneske. Det gamle liv er forbi, et nyt liv er begyndt. அதாவது புது சிருஷ்டியாகணும்னா எங்கே இருக்கணுமா? கிறிஸ்துவுக்குள்ள. அப்ப இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. எப்படி விசுவாசிக்கணும்? அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு அடக்கம் பண்ண வேண்டும்ல, அவர் எழும்பிட்டார். அல்லேலூயா. இயேசு என்ன செய்தார்? எழும்பிட்டார். எங்கே இருந்து? மரணத்தில் இருந்து. அதான் கொலோசியர்ல எழுதியிருக்கு. 1:13 என்ன எழுதியிருக்கு? கொலோசியர்ல 2 ராஜ்யத்தை குறித்து எழுதியிருக்கு. கொலோசியர் 1:13 இல்லைன்னு 15 மட்டும் வாசிக்கும். இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி கடைசியா தாவீது என்ன சொல்றான்? நான் எக்காலத்திலும் கர்த்தரை, எக்காலம் என்ன? விடிய காலமும் மத்தியானம் பின்னேறும். அப்படியே இல்லை, கஷ்டம் துன்பம் பிரச்சனை வேதனை எங்களுக்கெல்லாம் வரும். எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அவருடைய துதி கர்த்தருக்குள்ளே நாத்துமா சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அல்லேலூயா. அப்ப நாம் அந்த அந்த நேரத்தில் அந்தந்த காரியத்தை செய்யும் பொழுது என்ன நடக்கிறதா? கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை எப்படி நோக்கி பார்க்கணும்? நாங்கள் சிலுவையை பார்க்கணும். சிலுவையை பார்க்கும் பொழுது சிலுவையில் ஆண்டவர் என்ன செய்தார்? மரித்தார். அவர் சிலுவையில் மரித்த இயேசுவை நாங்கள் கல்லறைக்குள்ளே வந்து தேடினோம். அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் கல்லறைக்குள்ளே தேடுற இயேசுஞ்ச இல்லை. எங்கே? ஏனென்றால் அவர் தான் சொன்னபடி விட்டார். என்னவா? அதான் ஒரு சாசியில் பண்ண சொன்ன, தம்பி, கௌமாரம் என்றால் உயிர்த்தல். கௌமாரம் என்றால் குமார வடிவம், உயிர்த்தல் என்றால் கானாபத்தியம். சொன்னார். என்ன சொன்ன? கௌமாரம் காணாபத்தியம் என்று 2 இருக்க. கௌமாரம் என்றால் குமார வடிவம், காணாபத்தியம் என்றால் மரித்து உயிர்த்தல். விளக்கம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் உயிர்த்தளவில்லை என்றால் எந்த பிரயோசனம் இல்லை. விளக்கம் சார். எல்லாரும் வந்து எல்லாம் நன்மை தான் செய்த. உலகத்தில் பிறந்த எல்லாரும் நன்மை தான் செய்தாங்க. போச்சவளும் கண்டுபிடிச்சான் பீட்டர் என்ன கலிலே என்றவன் 16ஆம் நூற்றாண்டில் சொன்னான் உலகம் உருண்டை என்று. அவனை கொண்டுட்டாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுவாகும்? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இந்த உலகம் உருண்டியா. என்னவா? இந்த உலகம் உருண்டியா. சரி, 2 வசனத்தை வாசி முடிப்போம். இந்த உலகம் உருண்டியா. அவர் பூமி உருண்டையின் மேல் இருக்கிற வாசி. அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார். அதன் குடிகள் வெட்டிக்குள்ளவை போல இருக்கிறார்கள்.
இப்ப அவர் பூமி உருண்டையின் மேலே இருக்கிறார். எங்க இருக்கிறாராம்? ரெண்டாவது கடிகாரம் இருக்குல்ல, ஆகாஷ் தான் கண்டுபிடிச்சார் கடிகாரம். தெரியுமா? அவன் கண்டுபிடிச்சிட்டான். இப்ப பழைய ஏற்பாட்டை கண்டுபிடிச்சிட்டான். 38வது ஏசாயான்னு எழுதி 38 ஏசாயா 38 நீங்கள் உன்னை பாட்டை வாசிங்க. அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்க முதல் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. சரிதான்? ஈர்ப்பு சக்தி இருந்தது, எல்லாமே இருந்தது. பிறகு இவியல் வந்து என்ன செய்யறவையாம், அதை அனுபவமாக கொண்டு வந்த வெளியே. என்ன நியூட்டன் தேர்ட் விதி என்ன இல்லைன்னு சொல்லி எல்லாரும் படிப்பீங்க. என்ன சொன்னார் அவர்? எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன். என்ன எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்குது. ஆனால் அவர் அப்படி மரத்துக்கு கண்டுதான் கண்டுபிடிச்சது இல்லை, அது ஏற்கனவே இருக்குது. அது மாதிரி சந்திர மண்டலத்தில் என்ன இல்லையாம், காற்று இல்லை. இப்போ அங்கே காணி வாங்கினாங்க, ரியல் எஸ்டேட் நடக்குது. ஆனால் வேதம் சொல்லுது, பூமி மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்டது, சூரியன் மனிதர்களுக்காக படைக்கப்பட்டது, சந்திரன் மனிதர்களுக்காக படைக்கப்பட்டது. அப்போ அவை எல்லாத்தையும் அவங்களை அனுபவிக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமா, ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த உயிர்த்தெழுந்த நாளில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்றால் நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ இந்த நாளில் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த வாழ்த்துக்கள். அல்லேலூயா. யாவரும் நாங்கள் ஒரு விஷயம் எழுப்பி நிற்பனாங்க. ஒருவராய் சாவாமை உள்ளவரே, சேரக்கூடாளில் வாசம் செய்பவரே, மனுஷராலே கண்டிராத மகத்துவரே, உம்மை எவரும் காண முடியா உன்னதரே, உமக்கே மகிமை, உமக்கே கனமும், உமக்கே துதியும், உமக்கே ஸ்தோத்திரம்.